நம்ம வீடியோ எடுக்கலாமா? எடுக்கலாம். மைக்க கரெக்டா வச்சிட்டீங்கல்ல? வச்சுட்டேன். உழுவாதுல்ல? உழுவாது கரெக்டா தான் இருக்கு. சரி சரி. என்ன நீல மாங்காய் அரைச்சிட்டீங்க போல இருக்கு. ஆமா, அன்னைக்கு நீல மாங்காய் போட்டு கெண்டை மீன் குழம்பு தான் எங்க ஊர் சைடுல வைக்க போறேன். ஆமா, அது வாங்க எப்படி செய்வோம்னு பாப்போம். சூப்பரா இருக்கும். நீல மாங்காய் போட்டு வச்சா நல்லா இருக்கும். சரி, ரெடி பண்ணலாமா? ஆரம்பிக்கலாமா? சரி, ஆரம்பிக்கலாம். ஒரு 50 புளி இருக்கும், அதை ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன். அரை கிலோ மீனுக்கு 50 புளி. 1 கிலோன்னா 100 புளி. இதுல வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்குவோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்குவோம். இப்போ கொஞ்சம் தேங்காய் அரைச்சிக்குவோம். ஒரு 10 தேங்காய், ஒரு 4 சின்ன வெங்காயம், சோம்பு கொஞ்சம், இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். தேங்காய் இதில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ தாளிச்சிடுவோம். விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். விளக்கெண்ணெய் ஊற்றினா நல்லது, சூடு தணிக்கும். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரைஞ்சி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் அரைஞ்சிருச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். மீடியமா 2 தக்காளி போட்டிருக்கேன். இது தக்காளி வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிருச்சுமா குழம்பு ஊற்றிடலாம். குழம்பு கொதி வந்ததையும் மாங்காயை போடலாம். மூடி வைப்போம். இப்போ குழம்பு கொதி வந்துருச்சு. இப்போ மாங்காயை போட்டுடலாம். மாங்காய் கரையவே கரையாது. குழம்பு திக்காயிடுச்சு. இப்போ மீனை போட்டுடலாம். கரண்டியில் வந்து குழம்பு ஒட்டணும், அந்த அளவுக்கு திக்கானி மீனை போட்டால் கரெக்டாக இருக்கும். மீன் போட்டு மூடி வைக்க கூடாது, திறந்தே இருக்கட்டும். கரைஞ்சி போயிடும் மீன். கொதிக்க நல்லா கொஞ்சம் திக்கானதையும் இறக்கிட வேண்டியதான் மீன் வெந்ததையும். இப்போ குழம்பு ரெடி அடிச்சு ஆஃப் பண்ணிடலாம்.
மீன் குழம்பு ரெடி. சூப்பர்மா. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிட்டீங்கல்ல? ஆஃப் பண்ணிட்டா. ஓகே. இந்த அளவுக்கு திக்கா இருந்தா போதும் குழம்பு. ரொம்பவும் திக்கா இருந்தாலும் நல்லா இருக்காது. ஓகேம்மா, மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் பெசரி வச்சிட்டிங்களா? இந்த பெசரிட்டா. இதை வறுக்க வேண்டியதுதான். ஓகே ஓகேம்மா, வீடியோ முடிச்சுக்கலாமா? இது மாதிரி மீன் குழம்பு வச்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் நீல மாங்காய் போட்டு இது மாதிரி கெண்டை மீன் குழம்பு வச்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். அம்மா மீன் பெசரியும் வச்சுட்டாங்க, நல்லா சுட சுட வறுத்து தருவாங்க, சாப்பிட வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.